வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோவை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மண்டலம் சார்பாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து ஊர்வலமாக சென்று வருமான வரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற இருந்த நிலையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்காதே, இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்காதே, வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர். வாரிய திருத்தச் சட்டம் என்ற பெயரில் வக்ஃப் சொத்துக்களை முழுவதுமாக அபகரிப்பதற்கும் வக்ஃப் வாரியத்தை ஒழிக்கக்கூடிய சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. இதனை கண்டித்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதற்கு வரக்கூடிய 5ஆம் தேதி வரை ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு நியாயமான கேள்விகள் தான் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலும் கேள்விகளாக எழும்பியிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் நல்ல பல பணிகளுக்காக, சேவைகளுக்காக, வழிபாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அதிகாரம் சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதை அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கும் போது
அந்த சட்டத்தை எல்லாம் இன்றைக்கு கிடப்பிலே போட்டுவிட்டு இன்றைக்கு 115 திருத்தங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வக்பு வாரியம் வக்பு சட்டம் என்கின்ற ஒன்றையே நீர்த்து போய செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டித்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு போராட்டம் தான் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் தொடரும். போராட்ட வடிவங்கள் மாறுமே தவிர போராட்டங்கள் ஓயாது. ஏனென்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வழிபாட்டு உரிமையே பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இதனுடைய பின்னணியில் இருப்பதை மக்கள் உணர்கிறார்கள். ஏனென்றால் பாஜக பாசிச அரசுக்கு முஸ்லீம்களுடைய அடையாளங்களை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரகசிய செயல் திட்டத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே இந்த போராட்டங்கள் நடந்து இந்த சட்டம் குப்பைக்கூடையில் வீசப்படும் வரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த தேசத்துக்கு அவசியமான ஒன்று. 1931 வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்படாமலே இருந்தது மிகவும் கவலைக்குரிய கண்டனத்துக்குரிய ஒன்று. அது சமீப நாட்களில் குறிப்பாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கின்ற குரலை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருந்தார். மனிதநேய மக்கள் கட்சியும் அதனோடு நாங்கள் உடன்படுகின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு முழு உடன்பாடு. நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்காக வேண்டிய அவர்களுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கே முதல்ல அவங்க வலியுறுத்தணும். அவங்க கட்சியே பாதுகாப்பாக இருக்குமா என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கும்போது அவர்கள் மற்றவருடைய உரிமைகளை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை.